இருந்துச்சு. சஞ்சு சாம்சனோட ஃபர்ஸ்ட் சிக்ஸ், சஞ்சு அடிச்ச ஃபர்ஸ்ட் சிக்ஸ்லேருந்து மேட்ச் அங்கேயே ஆக்சிலேட்டர் ஆயிடுச்சு. அபிஷேக்கோட கம்பேக், அபிஷேக் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. சஞ்சு அவுட் ஆனதுக்கப்புறம் அபிஷேக் இஷான் கிஷனோட மேட்ச் வந்து இந்த மேட்சே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அனிருத்தோட இனிஷியல் வந்து லான்ச் சாங்ஸ், அனிருத்தோட வைபோ வந்து அப்படியே அங்கேருந்து அப்படியே சஞ்சு கேரி பண்ணாரு. அபிஷேக், இஷான், சூரியகுமார் யாதவ் வந்து 12 பால்ஸ் சூரியகுமாரோட கேமியோ. அதுக்கப்புறம் ஹார்திக் வந்து கண்டெயின் பண்ணாரு. ஃபைனலாக திலக் வர்மா வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பால் 2 சிக்ஸ் நினைக்கிறேன். அப்படியே திலக் வர்மாவோட கூட வந்து ஹார்திக் அண்ட் திலக் வந்து ஃபினிஷ் கொடுத்து இன்னைக்கு டோர்னமெண்டோட ஹையஸ்ட் டாப் ஸ்கோரர். ஃபேன்ஸ் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நிறைய சிக்ஸ், நிறைய ஃபோர்ஸு, ஃபேன் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. சேரப் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். போலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட போலிங் சிவம் துபேவை தவிர எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நம்ம லோக்கல் பாய் வரும்னு சொல்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் எடுக்க வேண்டியது, கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. ரிங்கு விட்டாரு. இல்லைன்னா நம்ம லோக்கல் பாய் வருண் தான் இன்னைக்கு ஓப்பனிங் கொடுத்துருப்பாரு போலிங்ல. ஆனால் அதுக்கப்புறம் அக்சர் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷ்தீப் சிங்கோட போலிங் சூப்பராக இருந்தது. ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தாரு. ஃபாலோட் பை அதுக்கப்புறம் 19th ஓவரில் போல்டு எடுத்தாரு. அதுக்கப்புறம் ரன் கண்டெயின் ஆயிடுச்சு. ஹார்திக்கோட பேட்டிங் போலிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. துபேவோட அப்செட் தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 26 ரன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ ஹிட்ஸ் அண்ட் ஒயிட்ஸ். லாஸ்ட் ஓவர் திருப்பி கொடுத்தாங்க. லாஸ்ட் ஓவரில் வந்து எதுக்கு மேட்ச் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் நிறைய வைடு கொடுத்தாரு. லாஸ்ட் ஓவரில் ஃப்ரீ ஹிட் நோ பால் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்செட்டிங்காக இருந்துச்சு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் T20 கேம்ஸில் வந்து இது மாதிரி வந்து அவர் ஒரு பால் போட்டார். அது ஜிம்பாவே மாதிரி ஒரு டீம் கிட்ட ஒரு ஃபைனலாக சஞ்சுவோட எக்ஸலண்ட் கேட்ச்னால அவர் சிவம் துபேக்கு வந்து ஒரு போனஸாக ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் அப்செட் வித் சிவம் துபே. நெக்ஸ்ட் அடுத்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கப்புறம் செமிஃபைனல் போகுமா? நம்ம ஆஸ் அன் இந்தியன் ஃபேன் நாங்கள் விஷ் பண்ணுறது என்னன்னா, இந்தியா டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணோம். நம்ம செகண்ட் டைம் கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணோம். டீம் வந்து இப்போ எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எல்லாம் பேட்டிங் வந்து கம்பேக் இருந்துச்சு. பேட்டிங் வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து இந்த வாட்டி சான்ஸ் கிடைச்சிச்சு. எல்லா பேட்ஸ்மேனுமே மினிமம் ஒரு 2 overs விளையாடி இருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து டஃப்பாக இருந்தாலும் நம்ம தான் வந்து ட்ராஃபி வின் பண்ணுறோம். வி விஷ் இந்தியா பெஸ்ட் ஆஃப் லக். நம்ம தான் ஜெயிக்கிறோம். இந்தியா தான்.